வணக்கம். நான் உங்கள் சுவாதிஷ் பாஸ்கர் ஃப்ரம் பாரதிய ஜனதா பார்ட்டி. அதாவது ஒரு மனிதருக்கும் ஹாபிஸ்னு ஒன்று இருக்கும். அதாவது பொழுதுபோக்குன்னு. சில பேருக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது பொழுதுபோக்காக இருக்கும். சில பேருக்கு வாலிபால் விளையாடுறது, பேட்மிண்டன் விளையாடுறது, இந்த மாதிரி கேரம் விளையாடுறது இதெல்லாம் பொழுதுபோக்காக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப 3 தலைமுறை என்னோடய தாத்தா காலத்துலேருந்து என்னோடய அப்பா காலத்துக்கு அப்புறம் இப்போ நான் என்னோடய 3வது தலைமுறையாக கடந்த ஒரு 50 வருஷம் 1910லேருந்து இந்த 2000க்குள்ளே உள்ள வருஷங்கள் தபாலை வந்து நாங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு 2500 ஸ்டாம்ப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாம்புக்கும் ஒரு கதைகள் இருக்குது. அதில் முதல் ஸ்டாம்ப் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு ஸ்டாம்பை பார்த்துருப்பீங்க. அது யாருன்னா ஹிட்லர் அவரும், ஜெர்மனியை சேர்ந்த ஹிட்லர் அவரும், இட்டாலியை சேர்ந்த முசோலினி அவரும் தான். இவங்க 2 பேருக்கும் இந்த ஸ்டாம்ப் வந்து அச்சிடுறாங்க 1941 அந்த வேர்ல்டு வார் டைமில் அச்சிடுறாங்க. ஸோ இந்த ஸ்டாம்போட வயசு எப்படி பார்த்தாலும் 60, 70, 80, 86 வருஷம். இந்த ஸ்டாம்போட வயது பார்த்தீங்கன்னா ஒரு 86 வருஷமாக இருக்குது. இந்த 86 வருஷம் இன்னும் ஒரு 14 வருஷம் போனால் அந்த ஸ்டாம்புக்கு ஒரு 100 வயசு. அதாவது ஹிட்லரும் முசோலினியும், அதாவது உலகமே நம்மளை எதிர்த்தாலும் நம்மளோட நட்புக்கு எல்லாம் வந்து கால் தூசிக்கு சமம். அதாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த உலகத்தையே நம்ம கைப்பற்றலாம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பெரிய எதிரிகள் வந்தாலும் நம்ம 2 பேர் நட்புக்கு உதாரணமாக இந்த ஸ்டாம்பை வெளியிடுறோன்னு சொல்லி ஹிட்லரும் முசோலினும் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது கிட்டத்தட்ட இட்டாலி ஃபுல்லாக வந்து இந்த ஸ்டாம்ப் வந்து நிறையா அச்சிடுறாங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஆண்ட்ராய்ட் ஃபோன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அப்போ நட்புக்கு ஒரு இலக்கணமாக நம்ம அண்ணன் தம்பி போல் இருக்கணும், நம்ம ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்ல்டு வார் டைமில் ஹிட்லரும் முசோலினியும் சேர்ந்து வெளியிடுறாங்க. இந்த ஸ்டாம்போட மதிப்பு இன்னி ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 600 ரூபா. பட் ஆனால் ஆக்ஷனில் விடுறவங்க அதை ஒரு 5 டைம்ஸ் மேலே இன்க்ரீஸ் பண்ணி விடலாம். அப்படி பார்த்தா இந்த ஒரு ஸ்டாம்போட மதிப்பு இன்றைக்கி ஒரு 3000 ரூபா வரைக்கும் சேல்ஸ் ஆகும். அது ஏன் அந்த காலத்தில் இப்படி சேர்ந்து ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த உலகப்போர் டைமில் நம்ம 2 பேரும் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கிறதுக்காக மட்டும்தான் ஹிட்லரை விட ரொம்ப மோர் டேஞ்சரான ஆள் பார்த்திங்கன்னா முசோலினி தான். அப்படிங்கிறப்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம எல்லா நாட்டையும் கைப்பற்றணும், உலகமே நம்மளை எதிர்த்தாலும் நம்ம நட்புக்கு முன்னாடி யாரும் எதிரி கிடையாது, அப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்தே ஒரு ஸ்டாம்பை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த உலகப்போர் டைமில் ஹிட்லரும் முசோலினியும் சேர்ந்து ரிலீஸ் பண்ண ஸ்டாம்ப்பு தான் இது. நன்றி.